முதல்ல கன்னி ராசியோட அதிசயம் என்னன்னா, இவரை நக்கீர ராசிம்போ நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க பர்ஃபெக்ஷன் நோக்கி பயணிக்கிற ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கும். கன்னி ராசி இருக்கிற நபர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கும். திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது மழை பெய்யும். கன்னிராசி யாரா இருந்தா கூட கமெண்ட் பண்ணிட்டோம். திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது, அந்த நகை வாங்கும் போதோ பத்திரிகை அடிக்கும் போதோ இந்த மலை சம்பந்தப்பட்டது இருக்கும். அது ஒரு நல்ல சகுனம் இல்ல? இவங்களுக்கு அந்த மாதிரி அமையும் இயற்கையாகவே. குழந்தைக்கு இதாயிருமோ, இந்த சொத்தை சேர்த்து வைக்கலாம் கூட கடனை சேர்த்து வைக்காம போகணும்னு சொல்ற அவ்வளோ நல்ல ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகங்கள்ல நிறைய நடக்கும். ஆனா ஒரே நேரத்தில் 2 பிஸ்னஸ் யோகம். இந்த ராசிக்கு நாலேஜ் ஜாஸ்தியா, ஒரு கடை ஓபன் பண்ணி அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு அப்ப அதை வலிமைப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது 9, 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனை வரும்போது திடீர் அதிர்ஷ்டம், பண வருவாய் வந்துகிட்டே இருக்குது. பூர்வீகத்தையும் சொத்து வாங்குற அம்சம் உண்டு. அப்ப இந்த ராசி இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆனா என்ன, ஃபினான்ஷியல் கணக்கு சொன்னேன், குறிப்பா சீட்டு போடக்கூடாத ராசி இந்த ராசியும் ஒன்று. வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்கள் பாலாம்பிகா. உலகம் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள், அந்த கட்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது, அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே. அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி, அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். ஐயா, இப்போது எல்லா ராசியும் 12 ராசிக்கும் கடன் இருக்குது. உலகத்தில் எல்லாருமே கடனை வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அந்த கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க பாரு, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போ நம்ம எல்லா ராசியும் பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்தபடியாக கன்னி ராசி. இந்த கன்னி ராசியோட குணாதிசயம், அடுத்தது அவங்களும் இந்த பாவம் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, கடன்லேருந்து வெளில வர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன். முதல்ல கன்னி ராசியோட அதிசயம் என்னன்னா, இவரை நக்கீர ராசிம்போ நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க பர்ஃபெக்ஷன் நோக்கி பயணிக்கிற ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கும். கன்னி ராசி இருக்கிற நபர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கும். இந்த ராசி கொடுக்கின்ற தகவல்கள் அவ்வளோ உண்மையாக இருக்கும். இவங்களுக்கு நம்ம நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அறிவுக்கும் மரியாதைக்கும் முக்கியத்துவம். இந்த ராசி மரியாதை இல்லையா, ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அங்கே இருக்காது. இந்த ராசி குணாதிசயம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குணமும் உண்டு, பேங்கிங் குணமும் உண்டு, கணக்கு வழக்குகள் பார்ப்பாங்க. இவ்வளோ பண்ணாமே இவ்வளோ கணக்கு இருக்கே இப்படின்னு அந்த கணக்கு சம்மந்தப்பட்டது நிச்சயமாக ஒரு இது உண்டு. இந்த ராசிக்கு எப்பவுமே ஒரு பாயிண்ட் எப்பவுமே, திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது மழை பெய்யும். கன்னிராசி யாரா இருந்தா கூட கமெண்ட் பண்ணிட்டோம். திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது, அந்த நகை வாங்கும் போதோ பத்திரிகை அடிக்கும் போதோ இந்த மலை சம்பந்தப்பட்டது இருக்கும். அது ஒரு நல்ல சகுனம் இல்ல? இவங்களுக்கு அந்த மாதிரி அமையும் இயற்கையாகவே. இல்லைன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம், கோயில் ஃபங்க்ஷன் வந்துடும். ஓகே, அவங்க நான் பண்ணும்போது அங்கே
அந்த கோயில் கும்பாபிஷேகம் அந்த இது அந்த மாதிரி வந்துடும். இந்த கன்னிராசிக்கு எப்பயுமே ஒன்று தான், அவங்க கன்னிராசி இருக்கிறவங்க பெட்ரோல் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, குறிப்பாக தாய். கன்னிராசி இருக்கிறவங்க அவங்க தாய் பார்த்து வரனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இந்த ராசி கன்னிராசி இருக்கிற தாய்மார்கள் அவங்க பார்த்து மாப்பிள்ளையை கொண்டு வர முடியாதவங்க இருக்கும். அது ஒன்று தான். ஆனால் சொந்த பந்தம் அமையும். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் தனி கொடுத்தன ராசிம்போ. இந்த காலம் தனி கொடுத்துனதுக்கு ஆரம்ப ஸ்கெட்ச் போட்ட இந்த ராசி தான். அது சுபமாத்தம் சொல்லணுங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி ராசி. ஆனால் இந்த ராசிக்கு எப்பவுமே குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாத ராசி. இந்த ராசி குழந்தைக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அப்போ குழந்தையை பற்றி ஒரு வருத்தம் ஏதோ ஒரு வகையில் குழந்தைய வளர்த்துருவேனா, நான் காசை கட்டிடுவேனா, இவ்வளோ கடன் ஆயிடுச்சே, குழந்தைக்கு இதாயிருமோ, இந்த சொத்தை சேர்த்து வைக்கலாம் கூட கடனை சேர்த்து வைக்காமல் போகணும்னு சொல்கிற அவ்வளோ நல்ல ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 பிஸ்னஸ் யோகம். இந்த ராசிக்கு நாலேஜ் ஜாஸ்தியா, ஒரு கடை ஓபன் பண்ணி அது டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு பக்கம் வருமானம் வரட்டும், இந்த பக்கம் ஒரு பக்கம் வருமானம் வரட்டும். ஆமா, இந்த ராசி முதலீடுலாம் நல்லா திட்டமிட்டு பண்ணும். ஒரு சிலர் மிஸ்டேக் நடந்து தவற விட்டும் போதுதான் மிகப்பெரிய கடன் ஆயிடுறாங்க. இந்த கடனுக்காக சொத்தை விற்கின்ற அதீத பேர் கன்னிராசிக்காரங்க எல்லாமே. ஏன்னா இவங்க சொல்றது எல்லாம் மற்றவங்களுக்கு பலிக்குது. இவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கின்ற நகையை வித்துறது, இடம் வீடு சொத்து வித்தது, இந்த மாதிரிலாம் நடந்தது, பல பேர்த்துக்கு நடந்தது. ஆனால் மீண்டு வர முடியுமானா நிச்சயமாக வரக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குங்க. அதை கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வருவாங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த ராசிக்கு கடன்லேருந்து மீண்டு வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா பெண் தெய்வத்தில் காவல் தெய்வமாக இருக்கிறவங்கள கும்பிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் எல்லையில் பார்த்தீங்கன்னா மாரியம்மன், காளியம்மன் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாரியம்மன் காளியம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்த மாரியம்மன், முத்து மாரியம்மன், ஒரு சில பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன், பிளாக் மாரியம்மன். அப்போ அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த ராசிக்கு எப்பவுமே அன்னதானம் கொடுக்கணும், அன்னதானம் சாப்பிடணும். இப்போ இந்த ராசிக்கு ஒரு ரொம்ப மிக பிரசித்தி பெற்ற கோயிலில் போய் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு வரும்போது இது என்னன்னா அது ஒரு வழி பிறக்கும். இந்த ராசிக்கு அது ஒரு யோக பலனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காசு இருக்கு, கடன் அடைக்கணும், 4 பேர்த்துக்கு கூப்பிட்டு வச்சு அன்னதானம் போட்டணும். இதெல்லாம் இந்த ராசிக்கு மிகுந்த யோகமாக இருக்கும். இன்னும் சரி, கடன் அடைக்க பணம் வரந்தா தானே கடன் அடைப்பாங்க. அப்போ பண வருவாய்க்கு வர்றதுக்கு இந்த ராசி எப்பவுமே வெள்ளி பொருளை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்போ உடம்புல வெள்ளி என்ற பொருள் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். வெள்ளி மோதிரமாக போட்டுக்கலாம், இல்லை ஆண்கள் வெள்ளி கொலுசு, இந்த மாதிரி பெண்களாக இருக்காங்க கொலுசு மெட்டி. இப்போ ஆண்கள்லாம் பிரேஸ்லெட் கூட போட்டுக்கலாம். ஆமாம், போட்டுக்கிறாங்க. இப்போ நிறைய காப்பு பார்ல போட்டுக்கலாம். வெள்ளி ஏன்னா இந்த ராசிக்கு நீச்சம் பெறுறதே சுக்கிரன் தான். அப்போ அதை வலிமைப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது 9, 2 பார்த்தீங்கன்னா சுக்கிரனை வரும்போது திடீர் அதிர்ஷ்டம், பண வருவாய் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஜெயிச்சிருவேன்னு கேட்டால் நிச்சயமாக ஜெயிச்சு வந்துடுவாங்க. இவங்களுக்கு இந்த கன்னி தெய்வ வழிபாடும் நல்லா இருக்குங்க. சப்த கன்னிகள் வழிபாடு, இந்த மாதிரி தெய்வங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் கொடுத்துருது. இந்த ராசிக்கு இந்த வெத்தலை பாக்குன்னு சொல்லுவாங்க. ராசி வெத்தலை, வெத்தலையில பாத்தீங்கன்னா வெத்து இலையில வெற்றி தரும் இலை. இதுல ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை எல்லாம் சூட்சமா இருக்குங்க. பெண் வெத்தலையை வைத்து வழிபாடு செய்தால் வெற்றி பெற ராசி இந்த ராசி. அப்படி ஒண்ணு இருக்கா? பெண் வெத்தலை, ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை, மலடு வெத்தலை எல்லாம் இருக்கு. அப்ப பெண் வெத்தலை வழிபாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. சூப்பர் சார், புதுசா இருக்கு இது. தேங்க்யூ. கன்னிராசிக்கு அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. கடன் அடையறதுக்கு பல வழிகளை சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்களா போய் சொத்தை வித்துட்டு கடன் அடைச்சிருவோம் அப்படின்னு நினைப்பீங்களா? ஆனால் நல்ல பிஸ்னஸ் மைண்ட்லாம் நிறையா இருக்கான். உங்கள் குணதிசயம், நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் அருமையாக சொல்லியிருக்காரு ஐயா. அதை ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். கடனெல்லாம் அடைச்சிட்டு ஹாப்பியாக இருங்க.